خيرا من الأولى والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وصحبه أجمعين أما بعد. மதிப்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, தொடர்ச்சியாக நடைபெற்று வரக்கூடிய இந்த அல் குர்ஆன் விளக்க உரை இந்த நிகழ்வில் இன்றைய சூரத்து ஜில்சால், இதா ஜுல்சிலத்தில் அர்து ஜில்சாலஹா, இந்த சூராவுடைய விளக்கத்தை முடியுமான அளவு சுருக்கமாக பார்த்து கொள்வோம். மதிப்புக்குரியவர்களே, இந்த சூறாவை முதலாவதாக நான் ஓதி காட்டுகின்றேன். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இதா ஜுல்சிலத்தில் அர்து ஜில்சாலஹா வஅக்ரஜத்தில் அர்து அஸ்காலஹா وقال الإنسان ما لها يومئذ تحدث أخبارها بأن ربك أوحى لها يومئذ يصدر الناس أشتاتا ليروا أعمالهم فمن يعمل مثقال ذرة خيرا يره ومن يعمل مثقال ذرة شرا يره. இதுதான் அந்த சூரா. இந்த சூறாவை பொறுத்த வரைக்கும் 8 வசனங்களை உள்ளடக்கியதாக இருக்கின்றது. இந்த சூரா மதீனாவில் வைத்துதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அருளப்பட்டிருக்கின்றது. அதுபோல இந்த சூறாவை பொறுத்த வரைக்கும் அல் குர்ஆனில் 114 சூறாக்கள் இருக்கின்றது. சூரத்துல் ஃபாத்திஹாவில் இருந்து தான் 1-2 பார்க்கணும். குல் ரப்பின் நாஸ்ல இருந்து அல்ல, சூரத்துல் ஃபாத்திஹாவில் இருந்து அல்ஹம்து சூரா, அலிஃப் லாம், அந்த ஓர்டரில் தான் சூறாக்கள். 114 சூறாக்கள். அதில் இந்த சூரா 99வது சூறாவாக இடம்பெற்றிருக்கின்றது. மதிப்புக்குரியவர்களே, இந்த சூறாவுடைய பெயர் சூரத்து ஜில்சால். ஜில்சால் என்றால் நிலநடுக்கம், பூமி அதிர்ச்சி என்ற அந்த பொருளை கொடுக்கக்கூடியது. உண்மையில் இந்த கருத்து உலகத்தில் சாதாரணமாக இப்பொழுது ஏற்படக்கூடிய நிலநடுக்கம், பூமி அதிர்ச்சிகள் இது சம்பந்தமாக பேசவில்லை. மாற்றமாக இந்த நிலநடுக்கம் என்பது உலகத்தில் ஏற்படக்கூடிய இந்த பூமி அதிர்ச்சி நிலநடுக்கங்களுக்கு மாற்றமாக கியாமத்து நாள் நெருங்குகின்ற போது, அந்த கியாமத்தினால் ஏற்படுவதற்காக அல் குர்ஆனிலும் ஹதீஸிலும் பல வகையான அடையாளங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றது. அப்படிப்பட்ட அடையாளங்களில் மிக முக்கியமான ஒரு பயங்கரமான ஒரு அடையாளம்தான் இந்த நிலநடுக்கம். வரலாற்றில் யாரும் காணாத அளவு மிக பயங்கரமான ஒரு நிலநடுக்கமாக அது இருக்கும். அது கியாமத்து நாளின் அடையாளம் என்று இந்த சூரா அடையாளப்படுத்துகின்றது. மதிப்புக்குரியவர்களே, எனவே இந்த சூறாவுக்கு அந்த நிலநடுக்கம் இந்த பொருள் அது வைக்கப்பட்டிருக்கின்றது. உண்மையில் குர்ஆனை பொறுத்த வகைக்கும் குர்ஆன் அதற்கு முன்புள்ள சூறாவுடன் அடுத்த சூறா எப்பொழுதும் தொடர்பு பட்டதாக இருக்கும். சாதாரணமாக நாங்கள் பேசுவோம், ஒரு மனிதன் பேசுகின்ற போது பேச்சுக்களுக்கு இடையில் ஏதாவது ஒரு தொடர்பு இருக்கணும். ஒன்றை பேசுகிற மறுவா இன்னும் ஒன்றை பேசுகிறார் என்றால் அது புரிய மாட்டாது. சாதாரணமாக உரைநடையிலேயே பேச்சுக்களுக்கு மத்தியில் ஒரு தொடர்பை எதிர்பார்ப்பது போன்று அல் குர்ஆன் ஒவ்வொரு சூறாக்கும் அடுத்த சூறாவுக்கும் இடையில் ஏதோ ஒரு வகையில் ஒரு தொடர்பை ஏற்படுத்தி இருக்கின்றது. இந்த சூறாவை பொறுத்த வகை இந்த சூறாவுக்கு முன்பிருக்கின்ற சூரா சூரத்துல் பையினா, லம் யகுனில் லதீன கஃபரூ மின் அஹ்லில் கிதாப். இந்த சூறாவுக்கும் இதனை அடுத்து வருகின்ற இந்த சூரத்துல் ஜில்சாலுக்கும் இடையில் இருக்கின்ற தொடர்பு என்ன என்று நாங்கள் பார்த்தோம் என்றால், அந்த சூரத்துல் பையினாவில் அல்லாஹ் காஃபிர்களை எச்சரிக்கை செய்து அவர்களுக்கு நாளை மறுமையில் மிக பயங்கரமான வேதனையான நரகம்தான் அவர்களுக்கு கூலி என்று சொல்லுகின்றார். அடுத்த வசனத்தில் இன்னல்லதீன ஆமனு வஅமிலு ஸாலிஹாத் உலாயிக ஹும் கைருல் பரியா, ஈமான் கொண்டு நல்லமல் செய்து வாழ்கின்ற நல்ல முஃமினான மனிதர்கள் அவர்களுக்கு அல்லாஹ் வாக்குறுதி அளிக்கின்றான், நாளை மறுமையில் உங்களுக்கு விலை மதிக்க முடியாத கூலியாக சொர்க்கம் இருக்கின்றது. எனவே பாவம் செய்த காபிர்களுக்கு நரகமும் நன்மை செய்த முஃமின்களுக்கு சொர்க்கமும் இருக்கின்றது என்பதை அந்த சூரத்துல் பையினா சொல்லுகின்றது. சரி, இந்த நரகம்
இந்த சொர்க்கம் அது எப்பொழுது நடக்கும், அது எந்த சந்தர்ப்பத்தில் ஏற்படும், அது கியாமத்து நாளில் ஏற்படும், அந்த கியாமத்து நாளுடைய அடையாளங்கள் என்ன என்பதை இந்த சூறாவில் அல்லாஹ் தெளிவுபடுத்துகின்றார். இந்த சூறாவில் நரகமும் சொர்க்கமும் அவர்களுக்கு கொடுக்கப்படும் என்றால் அது எப்பொழுது கொடுக்கப்படும், அது கியாமத்து நாளில் கொடுக்கப்படும். கியாமத்து நாள் என்றால் என்ன, அதனது அடையாளங்கள் என்ன என்பதை இந்த சூரா எங்களுக்கு தெளிவாக இந்த சூரா தெளிவுபடுத்துகின்றது. உண்மையில் இந்த சூறாவை பொறுத்த வகைக்கும் இந்த சூரா இறங்குவதற்கு ஒரு காரணம் இருக்கின்றது. சபபுன் நுசூல் என்பார்கள். அல் குர்ஆனுடைய வசனங்கள் இறக்கப்படுவதற்கு காரணம், இந்த சூரத்துல் ஜில்சால் இறக்கப்படுவதற்கு காரணம் என்னவென்றால், மக்கத் மதீனாவில் வாழக்கூடிய யூதர்கள், முஷ்ரிக்கீன்கள், முஸ்லிம் அல்லாதவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் அடிக்கடி பரிகாசமாக வந்து கேட்பார்கள், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே, நாங்கள் உங்களை ஏற்றுக்கொள்ளவில்லை, மறுத்திருக்கின்றோம், எங்களுக்கு நரகம் வாக்களிக்கப்பட்டிருக்கின்றது, கியாமத்து நாள் என்று ஒரு நாள் வரை இருக்கின்றது, நரகத்தில் நாங்கள் நுழைவோம் என்று சொல்கின்றீர்களே, அது எப்ப நடக்கும், பல வருஷமாக இந்த கதையைத்தானே சொல்லிக்கிறீர்கள் என்று ஒரு பரிகாசமாக கேட்பார்கள். இந்த சந்தர்ப்பத்தில் தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த சூறாவை இறக்குகின்றான். யஸ்அலூனக அனிஸ்ஸாஅதி அய்யான முர்சாஹா, நபியே அவர்கள் உங்களிடம் பரிகாசமாக அந்த கியாமத்து நாள், நரகம் இது சம்பந்தமாக கேள்வி கேட்கின்றார்கள். நீங்கள் சொல்லுங்கள், கியாமத்து நாள் எப்பொழுது வரும் என்கின்ற விடயம் அல்லாஹ்வை தவிர யாருக்கும் தெரியாது, நபிமார்களுக்கும் தெரியாது, மலக்குமார்களுக்கும் தெரியாது. 5 விடயங்களை அல்லாஹ் அவனது அறிவுக்கு உட்பட்டதாக மறைத்து வைத்திருக்கின்றான். இதனை லுக்மான் சூராவுடைய கடைசி வசனத்தில் அந்த 5 சொல்றான். இன்னல்லாஹ இந்தஹு இல்முஸ் ஸாஆ, கியாமத்தினால் எப்ப வரும் என்று அல்லாஹ்க்கு மட்டும்தான் தெரியும். வயுனஸ்ஸிலுல் கைஸ், மலை அது எங்க பெய்யும் எப்பொழுது பொய்யும்ங்கிறது அல்லாஹ்க்கு மட்டும்தான் தெரியும். வயஅலமு மாஃபில் அர்ஹாம், கருவில இருக்கின்ற குழந்தை ஆனா பெண்ணா என்பது அல்லாஹ்க்கு தான் தெரியும். அல்லாஹ் உருவம் கொடுத்து 4-5 மாசத்துக்கு பிறகுதான் இன்றைக்கு ஸ்கேன்ல பண்ணி ஆம்புலியா பொம்புலியான்னு சொல்லுவாங்க. ஆனா முதல் மாசத்துல யாருக்காவது செல்லுமா? ஆனா அல்லாஹ் அங்க கரு உருவாகிறதுக்கு முந்தியே இங்க ஆனா பெண்ணாண்டு முடிவு செஞ்சிட்டார். அதுதான் சொல்லுகின்றார். அதே போல வயஅலமு மாஃபில் அர்ஹாம் வமா தத்ரி மாதா தக்ஸிபு கதா, நாளைய தினம் நீங்கள் எதை சம்பாதிப்பீர்கள் என்கின்ற விடயம் அது அல்லாஹ்க்கு தான் தெரியும். ஷூரா, நாங்க ஒரு திட்டத்தில் இருப்போம், அது நடக்க மாட்டாது. அதே போல அல்லாஹ் சொல்றான், வமா தத்ரி நஃப்சும் பி ஐ அர்தின் தமூத், நீங்க எந்த பூமியில மரணிப்பீர்கள், உங்களது ஜனாசா அடக்கப்படும்ங்கிற விடயம் அல்லாஹ்க்கு தான் தெரியும். பாக்குறோம், அக்ரபத்துல போறக்காரு உம்ராவுக்கு போய் மக்தாராரு, மதீனாவில் அடக்க போறாரு. அக்ரபத்தில் இருக்கிறாரு, கட்டாருக்கு வேலைக்கு போறாரு, அங்க அடக்கப்படுறாரு. அக்ரபத்தில் இருக்கிறாரு, சவுதிக்கு வேலைக்கு போறாரு, அங்க அடக்கப்படுது. உங்களது மரணம் எந்த பூமியில் நிகழும் என்கின்ற அறிவு அது அல்லாஹ்வுக்கு உட்பட்டதாக மாத்திரம் இருக்கின்றது. எனவே அல்லாஹ் சொல்றான், நீங்க நினைக்கிற மாதிரி கியாமத்தினால் இப்ப வரும் அப்ப வரும் என்றெல்லாம் சொல்ல முடியாது. அந்த அறிவு அல்லாஹ்விடம் மாத்திரம் இருக்கின்றது. ஆனால் அந்த கியாமத்து நாளுக்கு முன்னால் நடைபெறுகின்ற சில அடையாளங்களை சொல்லுகின்றோம். அது நடந்தால் அடுத்தது கியாமத்து நாள் தான். அல்லாஹ் அந்த கியாமத்து நாளுடைய அடையாளங்களை அந்த காபிர்கள் பரிகாசமாக கேட்கின்ற போது அதற்கு அடையாளமாக இந்த சூறாவை அல்லாஹ் இறக்கி வைக்கின்றார். மதிப்புக்குரியவர்களே, சுருக்கமாக பார்க்கலாம், நேரம் சென்று கொண்டிருக்கின்றது. உண்மையில் இந்த சூறாவுடைய ஆழமான விளக்கங்களை சொல்வதற்கு நேரம் போதாம இருந்தாலும் சுருக்கமான சில கருத்துக்களை மாத்திரம் முன்வைக்கின்றேன். மதிப்புக்குரியவர்களே, இந்த சூறாவுடைய முதல் வசனத்துடைய கருத்தை பார்த்தால், இதா ஸுல்ஸிலத்தில் அர்து ஸில்ஸாலஹா, இந்த பூமி மிக பயங்கரமாக அது குலுக்கப்பட்டால், அது அசைக்கப்பட்டால், பூமி அதிர்ச்சி நிலநடுக்கம் ஏற்பட்டு விட்டால், உண்மையில் இந்த நிலநடுக்கம் என்பது உலகத்தில் ஏற்படக்கூடிய நிலநடுக்கம் பூமி அதிர்ச்சியை போன்று பூமியுடைய மேல் பகுதியால் ஏற்படுகின்ற வெடிப்பு அல்ல. இன்னைக்கு நாங்க பார்க்கிறோம், ஜப்பான்ல அங்க இங்க நிலநடுக்கம் வருது பார்க்கிறோம். பூமியுடைய மேல் பகுதியால சில அங்குலம் இஞ்சி கணக்குல தான் வெடிச்சிருக்கும். கிலோ கணக்கில் அந்த மீட்டர் கணக்கில் எல்லாம் பெரிய அளவுல கிலோமீட்டர் கணக்கில் எல்லாம் வெடிக்கிறல்ல. சாதாரணமான நோமலான அளவுல தான், ரிச்சர்ட் அளவுல தான் இந்த உலகத்தில் சாதாரணமான நிலநடுக்கம் பூமி அதிர்ச்சி ஏற்படும். ஆனால் கியாமத்தினால் நெருங்குகின்ற போது ஏற்படுகின்ற பூமி அதிர்ச்சி இருக்கின்றதே, அல்லாஹ் சொல்லுகின்றான்,
7 பூமிக்கு கீழால் இருந்து பிளந்து வெடித்து அது அசைய ஆரம்பிக்கும். இந்த பூமிக்கு கீழால் அல்லாஹ் 7 பூமியை வைத்திருக்கின்றான். 7வது பூமியில் இருந்து அதிர்வு ஏற்பட்டு இந்த பூமி வெடிக்கும். மதிப்புக்குரியவர்களே, இந்த சந்தர்ப்பம் பூமிக்கு மேலால் இருக்கின்ற அனைத்து பொருட்களும் சுக்குநூறாக மாறிவிடும். இந்த நேரத்தில் தான் பூமி அதனது சுமைகளை, பொக்கிஷங்களை அது வெளிப்படுத்த ஆரம்பிக்கும். பூமியுடைய பொக்கிஷங்கள், பூமியில் மறைந்திருக்கின்ற விடயம் என்று பார்க்கின்ற போது, பூமியுடைய சுமைகள், பாரங்களை பார்க்கின்ற போது, முதலாவது மரணித்த மனிதர்களது ஜனாசாக்களை வெளியில் கக்கிவிடும். பார்க்கின்ற இடமெல்லாம் ஜனாசா, அடக்கப்பட்ட ஜனாசாக்கள் வந்துவிடும். அதே போன்று தங்கம், மாணிக்கம், புதையல், கனிய வளங்கள், இவைகள் எல்லாம் பூமிக்கு கீழால் மறைத்திருக்கின்றதெல்லாம் தானாக மேலே வந்து பூமிக்கு மேலே சிதறி கிடக்கும். அல் குர்ஆன் சொல்லுகின்றது. இந்த நேரத்தில் பார்க்கின்ற இடமெல்லாம் தங்கமும் வெள்ளியும் மரகதமும் புதையலும் எல்லாம் மலிந்திருக்கும். இந்த நேரம் ஒரு கொலை செய்த ஒரு மனிதன் வந்து சொல்லுவான், ஃபீ ஹாதா கதல்து, என்ன நடக்குது? இந்த தங்கத்துல கொஞ்சத்தை அடைகிறதுக்கு தானே நான் எத்தனை பேரை கொலை செஞ்சேன் உலகத்தில். இந்த மாணிக்கத்தையும் புதையலையும் எடுக்கிறதுக்கு தானே நான் எத்தனை பேரை பகைத்து கொண்டு கொலை செய்தேன். இனபந்துக்களை துண்டித்து நடந்த ஒரு மனிதன் வந்து சொல்லுவான், இந்த தங்கம் வெள்ளி காசி இதுக்குத்தானே என் குடும்பத்தோட நான் சண்டை பிடிச்சிக்கு உறவை பல வருஷங்கள் பேணாம இருந்தேன். தாத்தாவோட பேசுறதில்ல, காக்காவோட பேசுறதில்ல, ஒரு இஞ்சிக்கு, ஒரு அடிக்கு, ஒரு கணக்கு வழக்குக்கு அவக்கு 10 ரூம் கொடுத்துக்கி எனக்கு 9 தான் தந்த, அதுல சண்டை. அவக்கு 20 ஏக்கர், எனக்கு 15 ஏக்கர், அதுல சண்டை. மனிதன் சொல்லுவான், இதுக்குத்தானே, இதுல கொஞ்சத்தை அடைகிறதுக்குத்தானே நான் எத்தனையோ பேரை உறவுகளை துண்டித்து நடந்தேன். களவெடுத்து கைவெட்டப்பட்ட ஒரு மனிதன் வந்து சொல்லுவான், இதை களவெடுக்க போய்த்தானே என் கை வெட்டப்பட்டது. எல்லாரும் சொல்லி போட்டு ஒன்றை கூட எடுக்காம எல்லாரும் பேத்துருவாங்க. யாருக்கும் தேவையில்லாத சந்தர்ப்பம் எடுத்து என்ன செய்ய? உதாரணத்துக்கு கடல் ஊருக்குள்ள வருது, சுனாமி வருது. இப்ப இந்த ரோட்டில் ஒரு தங்க குமியல் கிடக்கு, ஓடி வாரவர் தங்கத்தை புறக்கிக்கிறீப்பாரா? மகுத்து உசிர் போகுது, அலை வருது. இன்னரம் இந்த தங்கத்தை எடுத்து யாருக்கு கொடுத்து, யார் அனுபவித்து, யாரு வாழ்ற? ஆனா உயிரோடு வைக்கக்குள்ள பல வருஷம் வெளிநாட்டுக்கு போன, கஷ்டப்பட்டு எல்லாம் அதுக்குத்தான். ஆனால் அந்த நிலைமை இதை ஒரு அற்பமாக மாத்தி விட்டது. இந்த மனிதர்களே தான் சொல்லுவாங்க, நாங்க இதை அடைகிறதுக்கு தானே இவ்வளவு வேலை பார்த்த, ஆனா இன்றைக்கு இது சும்மா கிடக்கு. பார்க்கின்ற இடமெல்லாம் மையத்து, பார்க்கின்ற இடமெல்லாம் மனிதர்களது எச்சில்கள், பார்க்கின்ற இடமெல்லாம் மிக அகோரமான பயங்கரமான நிலைமை. யாரும் இந்த தங்கத்தை வெள்ளிய புதையல யாரும் எடுக்க மாட்டாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸில் இதை தெளிவாக சொன்னார்கள். இந்த பூமி தகியுல் அர்து அஃப்லாத கபிதிஹா, அது மறைத்து வைத்த பொக்கிஷங்களை எல்லாம் வெளியில் கக்கிவிடும். மிஸ்லு உஸ்துவானத்தி தஹபி வல் ஃபில்லா, சாதாரணமான தங்கம் அல்ல, தங்கம் வெள்ளி பாளையங்கள். பூமிக்கு கீழால் தானே அல்லாஹ் எல்லாத்தையும் மறைச்சு வச்சிருக்கிறான். பார்க்கின்ற முழு உலகத்துடைய கனி வளமும் இது அக்கரபத்தில் மட்டுமில்லை, முழு உலகத்திலேயும் இந்த அதிர்வு ஒரே நேரத்தில் ஏற்படும் முழு உலகத்தில். அப்ப முழு உலகத்தில் இருக்கிற புதையல்கள், கனிவளங்கள் எல்லாம் வெளியில வந்திருந்த எப்படி இருக்கும்? ஒரு பயங்கரமான நிலைமை, யாரும் காணாத நிலைமை. மதிப்புக்குரியவர்களே, இந்த சூறாவில் அல்லாஹ் வஅஹ்ரஜத்தில் அர்து அஸ்காலஹா, பூமி அதனது சுமைகளை வெளிப்படுத்தும் என்று சொல்லுகின்றான். புதையலை வெளிப்படுத்தும் என்று சொல்லல, மையத்தை வெளிப்படுத்தும் என்று சொல்லல, அல்லாஹ் அதனது சுமைகளை வெளிப்படுத்தும் என்று சொல்லுகின்றான். உண்மையில் பூமிக்குள் இருக்கின்ற கனிவளங்களும் அது ஒரு சுமையாக பூமிக்குள் இருந்தாலும், உண்மையில் இங்கு சுமை என்று சொல்லப்பட்டது மனிதர்களது மையத்துகளைத்தான். ஏனென்றா இந்த பூமிக்கு ஆகவும் பாரமான படைப்பு மனுஷன் தான். மனுஷன் தானே பூமியில பாவம் செஞ்சு இருக்கிறேன். மனிதன் செய்யறதால தானே பூமிக்கு அநியாயம், அல்லாஹ்வுடைய சோதனை வருகிறது. இங்கு சுமை என்று சொல்லப்பட்டது குறிப்பாக மனிதனைத்தான். மனிதன் தான் பூமிக்கு பாரமானவன். மனிதனது பாவங்களால் தானே உலகத்தில் அழிவுகள் ஏற்படுது. இதனால தான் பார்க்கிறோம், மனிதர்கள், ஜின்கள்
இந்த இரண்டு சாராருக்கும் மார்க்கத்தில் சொல்லப்பட்டிருக்கின்ற பெயர் தகலைன். தகலண்டா ஒரு சுமை, தகலைன் என்றா ரெண்டு சுமை. உலகத்துக்கு இந்த பூமிக்கு ஆகும் பாரமான முதல் படைப்பு மனுஷன், இரண்டாவது படைப்பு ஜின்கள். இவங்க ரெண்டு பேர வேலையாலையும் தான் உலகத்துக்கு நலவுகள் கெட்டதுகள் வார. மனிதன் செய்யற நலவு, அதன் மூலம் அல்லாஹ்வுடைய பரக்கத் வரும். பூமியில மனிதன் கெடுதி செஞ்சா பூமிக்கு அழிவு வரும். அப்ப பூமிக்கு பாரமான படைப்பு மனிதன். இதை இந்த சூரா எங்களுக்கு தெளிவாக சொல்லுகின்றது. மதிப்புக்குரியவர்களே, இந்த ஓதின வசனம் பூமி அதிர்வு ஏற்பட்டால் பூமி அதனது சுமைகளை பொக்கிஷங்களை வெளிப்படுத்தும் என்று சொல்லுகின்ற போது, உண்மையில் பாருங்கள், உலகத்தில் ஏற்படுகின்ற நிலநடுக்கங்களுக்கு மாற்றமான நிலநடுக்கம் தான் அந்த கியாமத்தின் போது ஏற்படுவது. இரண்டு விடயத்தை பாருங்கள். முதலாவது, உலகத்தில் ஏற்படக்கூடிய நிலநடுக்கம் நான் ஆரம்பத்தில் சொன்னது போன்று பூமியுடைய மேல் பகுதியில் சில 2.5 2 ரிச்சட் அளவுல தான் இந்த நிலநடுக்கம். கொஞ்சம் போயிச்சு எல்லாம் உலகம் சுக்குநூறாயிரும். லேசான ஒரு அதிர்வு பூமிக்கு மேலால தான் ஏற்படும். ஆனால் கியாமத்துடைய அதிர்வு 7 பூமிக்கு கீழால இருந்து அதிர்ந்து வெடிக்க ஆரம்பிக்கும். இரண்டாவது, உலகத்தில் நிலநடுக்கம் ஏற்பட்டால் பூமிக்குள் மேலால இருக்கிறது தான் பூமிக்குள்ள போற நம்ம கண்டிக்கும். பூமி வெடிச்சு கார் பள்ளத்துக்குள்ள இருக்கும், ஊடுகள் இடிஞ்சிடும். நில அதிர்வு ஏற்பட்டா பூமிக்கு மேலே இருக்கிறது தான் கீழுக்கு போற. ஆனா அல்லாஹ் இங்க என்ன சொல்றான், இந்த நிலநடுக்கம் ஏற்பட்டால் பூமிக்குள்ள இருக்கிற சாமான் வெளியே வரும். எப்படி இருக்கும்? இதை யாரும் கற்பனை செஞ்சும் பார்க்க மாட்டோம். உலகத்தில் எத்தனை நில அதிர்வுகளை நாங்க செய்தியில் பார்த்தாலும் இப்படி ஒரு நிலைமை. உலகத்துடைய அந்த அழிவுக்கு அனர்த்தத்திற்கு மாற்றமான அல்லாஹ்வுடைய குதரத் வெளிப்படும். இதை தாங்க இல்லாமத்தான் மனிதன் சொல்லுவான், பகாலல் இன்சானு மாலஹா, இந்த பூமிக்கு என்ன நடக்கின்றது? இப்படி ஒரு நிலைமையை நாங்கள் கற்பனை கூட பண்ணவில்லையே, இதனை நாங்கள் கனவிலும் எதிர்பார்க்காத ஒரு நிலையே, இப்படி ஒரு அதிர்வு ஏன் ஏற்பட்டது? ஏன் பூமி அதனது சுமைகளை மரணித்த மனிதர்களது உடல்களை எச்சங்களை அது வெளிப்படுத்துகின்றது? மனிதன் ஆச்சரியத்துடன் அவனால் ஏற்றுக்கொள்ள முடியாமல் ஒரு கேள்வி கேட்பான். நாங்களும் சாதாரண பார்க்கிறோம், சில விஷயத்தை எங்களால் ஏற்றுக்கொள்ள இல்லாம இருக்கும். ஏன் இப்படி நடக்குது? எங்களால் அதை சகிச்சு கொள்ளலாம். அப்படித்தான் மனிதன் அந்த சந்தர்ப்பத்தில் கேள்வி கேட்பான். இப்படியான சந்தர்ப்பம், இந்த நிலநடுக்கம், இது கியாமத்து நாளுடைய அடையாளம், மிக பயங்கரமான அடையாளம். நான் சுருக்கமாக சொல்லிக் கொண்டு செல்கின்றேன். இரண்டாவதாக, இதற்கு பின்னால் நிறைய விடயம் இருக்கின்றது. அந்த சூறாவுடன் சம்பந்தப்பட்ட விடயத்தை மாத்திரம் சொல்லுகின்றேன். அதற்கு பின்னால் மனிதர்கள் எல்லாம் அழிக்கப்பட்டு மரணித்து மீண்டும் அவர்கள் ஜனாசாவாக கபூரில் புதைக்கப்பட்டு, அதற்கு பின்னால் இரண்டாவது சூர் ஊதப்படும். கியாமத்தினால் மஹ்ஷருக்காக வேண்டிய மனிதர்கள் எழுப்பப்படுவதற்காக இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாம் அந்த சூரை ஊதுவார்கள். முழு உலக மனித கோடிகள், இன்றைக்கு 750 கோடி மக்கள் வாழ்றாங்க. 750 கோடியில ஆதம் அலைஹிஸ்ஸலாம் தொடக்கம் இதுக்கு பின்னால கியாமத்து நாள் வரை வருகின்ற மனிதர்கள் எல்லாம் மையத்தாக ஒரு நாளைக்கு இருப்பாங்க. இந்த பூமியில ஒரு உசிரும் இருக்காது. எந்த அளவுக்குண்டா மலக்குமார்களையும் அல்லாஹ் மரணிக்க செய்துடுவான். சூரூதர மலக்கையும் அல்லாஹ் மரணிக்க வைத்துடுவான். அல்லாஹ் மட்டும் இருப்பான். அல்லாஹ் கேட்பான், லிமனில் முல்குல் யௌம், இன்றைய நாளுடைய ஆட்சி அதிகாரம் யார கையில இருக்குது? நான் தான் ஜனாதிபதி, நான் தான் அரசியல், நான் தான் ஆட்சி என்று எவ்வளவு சண்டை பிடிச்சி இந்த உலகத்தில் வீட்டோ பவர் என்கிட்ட இருக்குது, நான் தான் விலையை தீர்மானிக்கிறேன், நான் தான் உலகத்தை கட்டுப்படுத்துறேன் எவ்வளவு வல்லரசு சொல்லி மார்பு தட்டினார்களே, இவர்கள் எல்லாம் எங்க? இன்றைய நாளுடைய ஆட்சி யார கையில இருக்குது? இந்த கேள்விக்கு பதில் சொல்றதுக்கே ஒரு ஆள் இல்லை, முன்னுக்கு ஒரு மலக்கும் இல்லை. அல்லாவே பதில் சொல்லுவான். லில்லாஹில் வாஹிதில் கஹார், அடக்கி ஆளுகின்ற அல்லாஹ்வாகிய என்னிடம்தான் இன்றைய நாளுடைய ஆட்சி இருக்கின்றது. யாரும் இல்லை, மனிதனும் இல்லை, மலக்கும் இல்லை, ஒரு படைப்பும் இல்லை. எப்படி இருக்கும் இந்த நேரம்? அல்லாஹ் முதலாவதாக இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாம் சூர் ஊதுகின்ற மலக்கை மீண்டும் உயிர் கொடுத்து எழுப்புவான். இப்ப நீங்க சூர் ஊதுங்கன்னு சொல்லுவான். சூர் ஊதுவார்கள், மனிதர்கள் கபூரில் இருந்து வெளிப்படுவார்கள். யௌமஇதின் யஸ்துருன் நாசு அஷ்தாதா, மனிதர் கபறுகளில் இருந்து அவர்கள் வெளிப்படுவார்கள். லியுரவ் அஅமாலஹும், அவர்கள் கபரில் இருந்து எழும்பி அவர்களது அமல்கள் நிறுக்கப்படுகின்ற விசாரிக்கப்படுகின்ற அந்த மஹ்ஷர் மைதானத்துக்கு விரைந்து கொண்டே இருப்பார்கள்.
எப்படி கூட்டமாயிருக்கும். இன்னைக்கு ஹஜ்ஜில் 15 லட்சத்தை நாங்கள் அரபாவில் ரோட்டில் நடக்கிறத பார்த்தாலே அதுக்குள்ள எத்தனை பேர் மௌத்தா போறாங்க. 15 லட்சத்துக்குள்ளேயே எவ்வளவு அசம்பாவிதம் நடக்குது. இது எத்தனை கோடி, இன்றைக்கு 750 கோடி. அப்ப இதுக்கு முந்தி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்தாயி 1500 வருஷம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மௌத்தாயி 700 வருஷம், ஆதம் அலைஹிஸ்ஸலாம். அப்ப இந்த சமூகம் எல்லாரும் ஒரே நேரத்தில் ஒரு மைதானத்தை நோக்கி விரைறன்றா அந்த கியாமத்தினுடைய மஹ்ஷர் மைதானம் அது எவ்வளவு பிரம்மாண்டமாயிருக்கும். அல்லாஹ் சொல்றான், யௌம துபத்தலுல் அர்து கைரல் அர்த், அந்த கியாமத்தினால் நிகழ்கின்ற மஹ்ஷர் மைதானம் இருக்கின்றதே அது இந்த பூமி இல்ல, நாம் இன்னும் ஒரு பூமியை கொண்டு வருவோம் என்று அல்லாஹ் சொல்றான். எவ்வளவு பயங்கரமான வசனங்கள். இதை பார்க்கின்ற போதே ஒரு மிகவும் ஒரு நாங்கள் மெய் சிலிர்த்து போகின்ற அல்லாஹ்வுடைய அற்புதமான வசனங்களை ஆழமாக நாம் சிந்திக்கின்ற போது மனிதர்கள் அமல்களை பார்ப்பதற்கு கபர்களில் இருந்து கூட்டம் கூட்டமாக விரைந்து வருவார்கள். கூட்டம் 5-10 பேர் கூட்டமா, லட்சக்கணக்கான கோடிக்கணக்கானதான் ஒரு கூட்டம், அவ்வளவு கோடி மக்கள். இந்த மக்கள் பலதரப்பட்ட நிலையில கபர்களில் இருந்து வருவாங்க. சிலர்கள் சிரித்து கொண்டு சந்தோஷமா கபர்களில் இருந்து எழும்ப கொள்ள நெற்றியில் இருக்கிற மண்ணை தட்டி கொண்டு எழும்பி வருவார்கள். சொல்லுவார்கள், முஃமின்கள் இவர்கள் தான் முஃமின்கள், நல்லவர்கள். அல்லாஹ் இந்த நாளை தான் எங்களுக்கு வாக்குறுதி அளித்தான், இன்றைய நாளில் எங்களுக்கு சொர்க்கத்தை திற இருக்கின்றான். சந்தோஷமா வருவாங்க. யௌம தபியது வுஜூ, அவர்களுடைய முகம் பிரகாசிக்கும், இலங்கும். அல்லாஹ் சொல்றான், இலங்கிக் கொண்டிருக்கும் சொர்க்கவாதி. இன்னும் கொஞ்சம் பேர் பயந்து நடுங்கி கூனி குறுகி வருவார்கள். அவர்களுடைய முகம் பத்தஸ்வது உஜூ, கருப்பாயிருக்கும், கருத்துரும். டென்ஷனான முகம் எப்படி மாறுது? சும்மா உலகத்தில் ஒரு பிரச்சனைக்கு இவ்வளவு டென்ஷன் முகம் மாறுதுண்டா, இந்த கியாமத்தினால இந்த நிகழ்வை பார்க்கக்குள்ள இவருக்கு எப்படி இருக்கும்? அல்லாஹ் சொல்றான், இவர் எப்படி கபூர்ல இருந்து வருவார் தெரியுமா? முஃமின் நெற்றியில் இருக்கிற மண்ணை தட்டிக்கு சந்தோஷம் வருவார். இந்த பாவி இருக்காரே, இவர் என்ன வார்த்தையை சொல்லி எழும்பிக்கு வருவார் என்பதை அல்லாஹ் யாசின்ல சொல்றான். காலு, இந்த நரகவாதிகள் சொல்லுவார்கள், மன் பாசனா மின் மர்கதினா, எங்களோட கபூர்கள்ல இருந்து எங்களை எழுப்பாட்டினது யாரு? எங்களுக்கு ஏற்பட்ட கை சேதமே, இன்றைய நாள் எங்களுக்கு அழிவுக்குரிய நாளாக இருக்கின்றது. நபிமார்கள் மா வஅதர் ரஹ்மானு வஸதகல் முர்சலூன், நபிமார்கள் வந்து இந்த நாளைத்தான் எங்களுக்கு எச்சரிக்கை செஞ்சாங்க, உலகத்துல நல்லா வாழுங்கோ, கியாமம் இருக்குது, கேள்வி கணக்கு இருக்குது என்று அந்த ரசூல்மார்கள் சொன்னாங்க. நாங்க போய் பிச்சோம், ஆனா வஸதக அதுதான் உண்மையா நடந்துட்டு. இன்றைக்கு எங்கட கெதி அதோ கெதிதான், மோகம் கருத்து வந்து சேருவார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இது சம்பந்தமாக பல வகையான ஹதீதுகளில் எங்களுக்கு இதை தெளிவுபடுத்தி இருக்கின்றார்கள். இந்த சந்தர்ப்பத்தில் தான் பூமி என்ன செய்யும்? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஃபமை யஅமல் யௌமஇதின் துஹத்திது இதா ஸுல்ஸிலத்தில் அர்து ஸில்ஸாலஹா வ அக்ரஜத்தில் அர்து அத்காலஹா வ காலல் இன்சானு மாலஹா யௌமஇதின் துஹத்திது அக்பாரஹா. நான் ஆரம்பத்தில் 2 வசனங்களை விட்டு யௌமஇதின் துஹத்திது அக்பாரஹா, பூமி அதனது செய்திகளை எல்லாம் சொல்ல ஆரம்பிக்கும். பூமி பேசும். அல்லாஹ்க்கு வாயைத்தான் பேச வைக்கணும் என்ற அவசியம் கிடையாது. கியாமத் நாள் வருகின்ற போது நாம் பார்க்கின்றோம், யாசின் அல்லாஹ் என்ன சொல்றான்? அல் யௌம நஹ்திமு அலா அஃப்வாஹிஹிம், அவர்களது வாய்களுக்கு நாங்கள் சீல் வைத்து விடுவோம். பத்து கல்லிமுனா ஐதீஹிம், அவர்களுடைய கை பேசும். பதஷ்ஹது அர்ஜுலுஹும், அவர்களது கால்கள் அவர்களுக்கு எதிராக சாட்சி சொல்லும். யா அல்லாஹ், இவர் இங்கே நடந்து போனார். அப்ப கையை பேச வைக்க இயலுமான அல்லாஹ்க்கு, காலை பேச வைக்க முடியுமான அல்லாஹ்க்கு பூமியையும் பேச வைக்க முடியும். யௌமஇதின் துஹத்திது அக்பாரஹா, பூமி கதைக்கும் என்று அல்லாஹ் சொல்றான். பூமி எப்படி பேசும்? உலகத்தில் மனிதன் செய்த, இன்னாருடைய மகன் இன்னான் செய்த நலவு இது, இது கெடுதி இது என்பதை அந்த பூமி கியாமத்தினால் பேசும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் சொன்னார்கள், இந்த சூறாவை ஓதுகின்ற போது யௌமஇதின் துஹத்திது அக்பாரஹா, பூமி அது கியாம நாளில் அதனுடைய செய்திகளை சொல்லும் என்ற வசனம் வருகின்ற போது சஹாபாக்களை பார்த்து சொன்னார்கள், அததுரூன மா அக்பாருஹா, ஏ தோழர்களே, பூமி கதைக்கும் என்றால் அதனது அர்த்தம் உங்களுக்கு தெரியுமா? அதுதான் சஹாபாக்கள் சொன்னார்கள், யா அல்லாஹ், யா ரசூலல்லாஹ், உங்களுக்கும் அல்லாஹ்வுக்கும் தான் தெரியும், எங்களுக்கு தெரியாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இந்த பூமி ஒவ்வொரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் எதிராக சாட்சி சொல்லும். இங்க போனாரு,
இந்த இடத்துக்கு போனாரு, தனிமையை தேடி போனாரு, யாரும் இல்லாத இடம் பண்ணி இந்த இடத்துக்கு போனாரு, இந்த பத்தைக்கு போனாரு, இந்த இடத்துக்கு போனாரு. மனிதர்கள் தெரியாவிட்டாலும் பூமி என்கின்ற அல்லாஹ்வுடைய படைப்பு அதை சேகரித்து வைத்திருக்கின்றது. இன்னைக்கு நான் பார்க்கிறோம், தப்பு செய்யறவங்க தவறு செய்யறவங்க என்ன செய்வாங்க, யாரும் இல்லாத இடங்களுக்கு போவாங்க. அது நாளை மறுமையில் இவர்களுக்கு எதிராக பேசும். அது சொல்லும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், யகூலு கதா வகதா ஃபீ யௌமி கதா வகதா, யா அல்லாஹ் இன்ன நாள் இன்ன நேரம் இன்னார் இப்படி செய்தான் என்று பூமி பேசும். நபி அவங்க இப்படி சொன்னாங்க, ஃபீ யௌமி கதா, இந்த திகதியில், இந்த நாளில், இந்த நேரத்தில் இவர் எப்படி செய்தான். நலவு செஞ்சாலும் சொல்லும், கெடுதி செய்தாலும் சொல்லும், ரெண்டையும் சொல்லும். தொழுதார், பயணம் போனார், காட்டுக்குள்ள அபர்ண காடு வந்துட்டு தொழுறதுக்கு இடம் இல்லை, முசல்லா போட்டு அபர்ண காட்டுக்குள்ள ரோட்டை தொழுதார்ந்து வைங்களேன். அந்த பூமி நாளை மறுமையில் அல்லாஹ்வுடன் சொல்லும், யா அல்லாஹ் இந்த இடத்தில் இன்ன மனிதன் உன்னை சுஜூது செய்தான், அதுவும் சொல்லும். சாப்பாடுக்கு போறோம், வயலுக்கு போறோம், அங்க போறோம், இங்க போறோம், அந்த இடத்துல சுஜூது செய்கின்றோம், நேரம் வந்தா தொழுகின்றோம், அந்த பூமி எங்களுக்கு மறுமையில் சாட்சி சொல்லும். இதனால் தான் சொல்லுவார்கள், நாங்க எங்க போனாலும் குறைஞ்ச 2 ரக்காத் அந்த ஊருடைய பள்ளியிலேயே ஒரு இடத்திலே தொழணும். ஏன், எல்லா ஊருடைய பூமிகளும் எங்களுக்கு நாளை மறுமையில் சாட்சி சொல்லும். எல்லா ஊருடைய பூமி, ஊர்ல மட்டும்தான் தொழுற என்றிருக்கப்படா, எல்லா ஊர்லயும் எல்லா பகுதிக்கும் எங்க புதுசா போனாலும் அல்லாஹ்க்கு ஒரு சுஜூது செஞ்சோம்டா அந்த பூமி நாளை மறுமையில் எங்களுக்கு சாட்சி சொல்லும். எவ்வளவு பாக்கியம். இந்த நேரத்தில் தான் இந்த பூமியை பேசுவதற்கு அல்லாஹ் கட்டளையிட்டிருக்கின்றான். அல்லாஹ்வுடைய ஏவலின் பிரகாரம் இந்த பூமி பேசும். இதனை அடுத்து வந்த வசனம் தான் நான் ஏற்கனவே சொன்னது போல, மனிதர்கள் கபறுகளில் இருந்து பலதரப்பட்ட நிலையில அவங்க எழும்பிக் கொண்டு அவர்களுடைய அமல்களை பார்க்கறதுக்கு கியாமத்து நாளுக்கு வருவாங்க. சிலர்கள் சிரித்து கொண்டு பயந்து கொண்டு முகங்கள் வெள்ளையாகி அவர்கள் சந்தோஷமாக, சிலர்கள் கவலையாக கியாமத்து நாளுடைய அந்த மஹ்ஷர் மைதானத்திற்கு வருவார்கள். இப்பொழுது கேள்வி கணக்கு ஆரம்பிக்கப்படும். ஒவ்வொரு மனிதனது ஏடுகளும் கொண்டு வரப்படும். எங்களது வலது கரத்தில் இடது கரத்தில் நல்ல கெட்ட மலக்குகள் பதிவு செய்கின்ற ஒவ்வொரு ஏடும் வந்து சேரும். அல்லாஹ் நீங்க இன்னாய்க்கு செஞ்சது இன்ன செஞ்சது இதெல்லாம் சரியா போலையாண்டு பெஸ்டே கேட்க மாட்டான். ஒவ்வொரு ஆக்கள் ஏட்டையும் அவங்களோட கையிலேயே கொடுப்பான். இக்ரா கிதாபக், உங்களோட ஏட்டை நீங்களே வாசிச்சு பாருங்கோ. கஃபா பினஃப்ஸிகல் யௌம அலைக ஹசீபா, அதுவே உங்களுக்கு போதும். ஏதாவது விடுபட்டிருக்கான்னு பாருங்கோ. எல்லாத்தையும் பார்ப்பார், திரட்டுவார், எல்லாம் இருக்கும், சின்னது பெருசி நல்லது கெட்டது ஒன்றுடாம. மாலி ஹாதல் கிதாப், மனிதன் சொல்லுவான் இந்த ஏட்டுக்கு என்ன பிடிச்சிருக்குது, லா யுகாதிரு சகீரத்தன் வலா கபீரா, ஒரு சின்னத்தை விட்டு வைக்கையும் இல்லையே, எல்லாத்தையும் அப்படியே பதிவு செஞ்சு வச்சிருக்குது. இந்த பூமி பேசும். அந்த ஏடு, அந்த மனிதன் அந்த சந்தர்ப்பத்தில் அந்த ஏட்டை பார்த்து சொல்லுவான். அந்த இடத்தில் அல்லாஹ் சொல்லுகின்றான், ஃபமை யஅமல் மிஸ்கால தர்ரத்தின் கைரையரா. நீங்க சொல்ற மாதிரி உங்களோட பார்வையில அற்பமான சின்ன பாவம் என்று நினைக்கலே, அதையும் இதுக்குள்ள இருக்குதுன்னு இப்ப கவலைப்படுறீங்களே, இது சின்ன உங்களுக்கு கண்ணுக்கு தெரிகிற புலப்படுகின்ற சின்ன பாவம் மட்டும் இல்ல. ஃபமை யஅமல் மிஸ்கால தர்ரா, அணுவளவு நீங்கள் தீமை செஞ்சாலும் அதுவும் இதுல இருக்கு. உலகத்தில் ஆகவும் சின்ன பொருள் எது? நாங்க கடுகு என்று சொல்லுவோம். கடுகுக்கும் ஒரு தோற்றம் இருக்கு, தகனை பார்த்து அவலங்கும் கடுகுமணி. அதை விட சின்ன சாமன் தான் அணு. அணுவை யாராலையும் தகன கண்ணால பார்க்கல, அது எங்க பார்க்கலாம்? அந்த சூரியன் ஒளியில தான் அணு வரும். அதை விட சின்ன சாமான் உலகத்தில் இருக்கா? அல்லாஹ் அதை சொல்றான். உலகத்திலேயும் ஆக சிறிய பொருள் அணு. அப்ப நாம என்ன சின்னது சின்ன பாவம் நினைக்கிறதெல்லாம் சின்ன பாவமா? ஏசுறது, கோல் மூட்டுறது, கண் காட்டுறது, பரிகாசம் செய்யறது, நாங்க சின்னது, அது புறம் பேசுறது, இதெல்லாம் நாங்க சின்னதா நினைக்கோமே. இப்ப அணுவை வச்சு பார்க்கல, இது சின்னதா? அல்லாஹ் சொன்ன உதாரணம் அணு. இதனால் தான் நாங்கள் பார்க்கின்றோம். இதன் மூலம் நோக்கம் என்ன? அது எவ்வளவு சின்னதென்றாலும் அதையும் அல்லாஹ் கொண்டு வருவான். சின்னது பெருசி, அது சின்னது உர்ற பெருச கொண்டு வரண்டு இல்லை. அணுவளவண்டா இனி அங்க உர்றதுக்கு ஒன்றும் இல்லை. ஒரு அசைவும் வரும், அது ஒரு அசைவு. நான் பார்த்த ஒரு அசைவு, ஒரு அந்நிய பெண்ணை ஒரு பார்த்த ஒரு அசைவு, ஒரு சின்ன ஒரு கண் சாடை செஞ்ச ஒரு ஆளை பார்த்து இப்படி பிரகாசமா ஒரு சின்ன அசைவும் அதனது பாவமும் அங்கு நாங்கள் கண்டு. அப்ப அல்லாஹ் மனிதன் செய்கின்ற பாவத்திற்கு நீங்க சின்னது பெருசென்றெல்லாம் பார்க்கல. அல்லாஹ் சொன்ன உதாரணம் ஆக சின்ன பொருள் அணு. அப்ப இனி எல்லாம் அங்க வந்து சேரும். இந்த
அடுத்த வசனத்தில் அல்லாஹ் சொல்றான், ஃபமை யஅமல் மிஸ்கால தர்ரத்தின் கைரை யரா. பாவம் மட்டுமில்ல, ஒரு அணுவளவு நீங்கள் நன்மை செய்தாலும் அதனது பலாபலனையும் கண்டுகொள்வீர்கள். இந்த 2 வசனமும் இறங்குறதுக்கு ஒரு காரணம் இருக்குது. என்னன்னு சொன்னா, முஸ்லிம்கள் ஆரம்பத்தில் நினைச்சாங்க, இந்த நரகம் யாருக்கென்று சொல்லப்பட்டிருக்கிற அந்த குர்ஆன் வசனத்தை பார்த்தா பெரும்பாவம் செஞ்சார்கள். விபச்சாரம், களவு, ஷிர்கு, இணை வைப்பு, இப்படியான பெரும்பாவம் சொன்னவங்களுக்கு தான் நரகம் இருக்குது என்ற வசனத்தை பார்த்தாங்க. இவங்க நினைச்சாங்க, சஹாபாக்கள் சிலர்கள் புறம் பேசுறது, கோல் மூட்டுறது, இது மாதிரி விஷயங்கள் இதெல்லாம் சின்ன பாவமாகும், அப்ப இதுக்கெல்லாம் ஒன்றுமில்லை அப்படின்னு நினைச்சாங்க. அல்லாஹ் இந்த நேரம் தான் இந்த வசனத்தை இறக்குறான், இதெல்லாம் சின்ன விஷயம் இல்லை, அணுவளவு உங்களோட கண்ணுக்கு தெரியாத அணுவளவு கூட தவறு செஞ்சாலும் கொண்டு வருவோம், எனவே நீங்க அதெல்லாம் சின்ன பாவம் நினைக்க போடா. 2வது வசனம், ஃபமை யஅமல் மிஸ்கால தர்ரத்தின் கைரை யரா. அணுவளவு நன்மை செய்தாலும் அதனது நன்மையையும் கண்டுகொள்வீர்கள். இதுவும் இறக்கப்படுறது காரணம் என்னண்டா, சஹாபாக்கள் நினைச்சாங்க சொர்க்கம் பெரிய பெரிய அமலுக்கு தான் ஆகும். நின்று வணங்குற, கோடிக்கணக்கில் ஜக்காத் கொடுக்குற, ஹஜ்ஜி செய்யற, உம்ரா செய்யற, பெரிய சமூக பணி செய்யற, பெரிய பெரிய விடயங்களுக்கு தான் சொர்க்கம். சின்ன சின்ன அமல், ஒரு ஆளை பார்த்து சிரிக்கிற, கொஞ்சம் சும்மா ஒரு பார்சல் சாப்பாடு கொடுக்குற, இதெல்லாம் சின்ன விஷயம். இதுக்கெல்லாம் சொர்க்கம் இருக்குமாண்டு பாவத்திலையும் சின்னதாக சிலதை நினைச்ச மாதிரி நன்மையிலையும் கொஞ்சத்தை சின்னதா நினைச்சாங்க. இதெல்லாம் நன்மையா? அல்லாஹ் குர்ஆன் வசனத்தை இறக்குறான், நீங்கள் அடுத்தவர்களுக்கு உணவு கொடுப்பது ஒரு சின்ன அமல், அதுக்கெல்லாம் நன்மை இல்லை அப்படின்ற மாதிரி நினைக்கிறீங்க. உணவு கொடுக்கிறது சின்ன விஷயம் என்று நினைக்கலாம். ஏனென்றால் அதை விட சின்ன ஒரு அணுவளவு நீங்கள் உதவி செய்தாலும் நன்மை செய்தாலும் அதை கண்டுகொள்வீர்கள் என்றா. அப்போ ஒரு சாப்பாடு பார்சல் கொடுத்தா ஒரு 5 பேருக்கு 2 பேருக்கு நாம நினைக்கப்படாது, சதக்கா செய்யறா பெரிய ஒரு அமௌண்ட்டை கொடுக்கணும், 10 ரூபாவை கொடுக்குறா, 5 ரூபாவை கொடுக்குறா என்று நினைக்கப்படா. எங்களால் எவ்வளவு முடியுமானதோ அதை கொடுக்க வேணும். இந்த சந்தர்ப்பத்தில் தான் இந்த 2 வசனமும் இறங்கினேன். ஒரு அணுவளவு நன்மை செஞ்சாலும் அதையும் கண்டுகொள்வீர்கள், ஒரு அணுவளவு தீமை செஞ்சாலும் அதையும் கண்டுகொள்வீர்கள். அல்லாஹ் என்ன சொல்றான், நீங்க எதையும் சின்னதென்று நீங்க முடிவு செய்யப்படா. இது பெரிய அமல், இது சின்ன அமல். குர்ஆன் ஹதீஸ்ல நாங்க பார்த்தோம்டா, சிலர்கள் பெரிய அமல் செஞ்சு அடையாத அந்தஸ்தை சின்ன அமலால் அடைகிறாங்க. இரவெல்லாம் நின்று வணங்குற, பகலெல்லாம் நோம்புடிக்கிற, எல்லாம் செய்யற, ஆனா அடுத்தவர்கள் அடுத்த ஊட்டாருக்கு சமூகத்தில் உள்ளவர்களுக்கு அநியாயம் செஞ்சா இவரை பெரிய அமலால இவர் ஒரு இடத்தையும் போக மாட்டார். நாளைக்கு அயலவர்கள் எல்லாம் மாட்டி கொடுத்து இவரை நன்மையெல்லாம் வாங்கி எடுத்து அவங்க சொர்க்கத்தை பேத்துவாங்க, இவர் அங்கே நரகத்தை பேத்துருவார். ஆனா இன்னொரு மனிதர் பெரிய அமலெல்லாம் செய்யல, ஆனால் அன்பாக நடக்கிறார், யாருக்கும் தொல்லை இல்லாமல் இருக்கிறார், நற்குணத்தோட இருக்கிறார், இவர் இந்த பாரம் வைத்து தான் நாளைக்கு உயர்ந்தது. எங்கட பார்வையில் எது பெருசி? நின்று வணங்குறோம், நோம்பு பிடிக்கிறோம், அது செய்யறதான் பெருசி. இதெல்லாம் சின்னதான் நினைக்கிறோம். மார்க்கத்தில் சின்னது பெருசி, இதுக்குத்தான் சொர்க்கம், சின்னது கொண்டுமில்லை, நாங்க யாரும் முடிவு செய்ய முடியாது. அல்லாஹ் சொல்றான், எதுவும் விதிவிலக்க, அணுவளவு நன்மை என்றாலும் செய்யுங்கோ, அதுக்கு உங்களுக்கு கூலி இருக்கின்றது. மதிப்புக்குரியவர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷா நாயகியை பார்த்து என்ன சொன்னாங்க? இஸ்தத்ரி ஃபின்னாரி வலவ் பிஷிக்கி தம்ரா. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, நீங்க என்ற மனைவி என்றாலும் நாளை மறுமையில உங்களை நரகத்திலேருந்து என்னால பாதுகாக்கல. யோசிச்சு பாருங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உலகத்துக்கு தலைவர், அவங்க சொர்க்கத்துக்கு போகாம யாரும் போகல. அவங்க சொல்றாங்க, அவங்கள்ட்ட மனைவியிடத்துல, மனைவியே 11 மணிமார்கள் ஆகும் விருப்பமான மனைவி ஆயிஷா நாயகி. அபூபக்கர் அலி அவங்களோட மகள், அபூபக்கர் அலியை 7 சொர்க்கமும் மர்ஹபான்னு கூப்பிடும். இந்த உலகத்திலே சிறந்த மனிதன் மகள், நபியுடைய மனைவி. அவங்கள பார்த்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்றாங்க? ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, உங்களை கூட நரகத்தில் இருந்த அந்த நாள்ல என்ன பாதுகாக்கலா? இஸ்தத்ரி ஃபின்னாரி வலவ் பிஷிக்கி தம்ரா, ஒரு ஈச்சம்பழத்தில் ஒரு துண்டையாவது சதக்கா செஞ்சு உங்களை நரகத்தில் இருந்து நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள். நாம ஒரு ஈச்சம்பழத்தோட அளவு கொடுப்போமா? ஆனா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உதாரணம், ஈச்சம்பழத்தில் ஒரு துண்டு, அப்ப அந்த அணுவுக்கு மேல வந்து சேரும். அது எதையும் அற்பமா நினைக்கிறான். அத்தபஸ்ஸுமுல் யஹீக சதகா, உங்கள் சகோதரனை பார்த்து நீங்கள் புன்முறுவல் பூப்பது அது சதக்கா, நன்மை என்று சொன்னார்கள். ஒரு மனிதனுக்கு உப்பு கொஞ்சம் கொடுக்கின்றீர்கள், தண்ணீர் இறைப்பதற்கு வாளி கொடுக்கையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இதற்கும் நன்மை இருக்கின்றது. இந்த மார்க்கத்தில் சின்னது பெருசென்று எதுவும் பிரிக்க நாம் எல்லாத்துக்கும் நன்மையை எதிர்பார்த்து செய்யுங்கள். எங்களை ஈமானுக்கு ஏற்ப சின்னதென்றாலும் அதனை வெயிட், அது கியாமத்தாலில் மீசான் தராசில் அது பாரமாக இருக்கும். மதிப்புக்குரியவர்களே, இப்படி பல விஷயம் இருக்கின்றது. நேரம் சென்று கொண்டிருப்பதனால் ஒரே ஒரு விடயத்தை மாத்திரம் சொல்லி முடிக்கின்றேன். இந்த சூராவுடைய கடைசி வசனம், ஃபமை யஅமல் மிஸ்கால தர்ரத்தின் கைரை யரா. ஒரு மனிதன் ஒரு அணுவளவு நன்மை செய்தாலும்
அதனது பிரதிபலனையும் அவன் மறுமையில் கண்டுகொள்வான். எங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம், இன்றைக்கு முஸ்லீம் அல்லாதவர்களும் நன்மை செய்கிறாங்களா இல்லையா? எத்தனை என்ஜிஓ நிறுவனங்கள் ஊடு கட்டி கொடுக்காங்க, கிணறு தோண்டி கொடுக்காங்க. உலக நாடுகளில் இன்றைக்கு நாங்கள் பார்க்குறோம், வறுமையை ஒழிப்பு திட்டத்துக்கு எத்தனையோ முஸ்லீம் அல்லாத நாடுகள் எல்லாம் ஃபண்ட் பண்ணுறாங்க, கொடுக்குறாங்க. ஐநா சபையில் அதில் இதில். அதே போல ஊர்களில் சுனாமி நேரத்தில் எல்லாம் வந்து உதவி செஞ்சவங்க அல்லது இப்பொழுதும் ஏதாவது அமைப்புகள் மூலமாக முஸ்லீம் அல்லாதவர்களும் நன்மை செய்கிறாங்களா இல்லையா? அப்போ இவங்க செய்கிற நன்மைக்கு கியாமத்து நாளில் கூலி இருக்கா என்ற ஒரு கேள்வி வரலாம். என்றால் உண்மையில் முஸ்லீம் அல்லாதவர்கள் செய்கின்ற நலவுகள் இருக்கின்றதே, அதற்கு கூலியை அல்லாஹ் உலகத்திலேயே கொடுத்துருவான், மறுமையில் ஒன்றுமில்லை. அவங்களுக்கு மறுமையில் அவங்க நிரந்தரமான நரகம்தான். அவங்க செய்கின்ற நன்மைகள், இந்த ஊடுகட்டி கொடுக்கிற, இந்த சதக்க உதவி செய்கிற, அவர்கள் செய்கின்ற இந்த நலவுகளுடைய கூலிகளை அல்லாஹ் உலகத்தில் கொடுப்பான். எப்படி கொடுப்பான்? அவங்களுக்கு வார கஷ்டங்களை போக்குவான், அவங்களுக்கு வரக்கூடிய நோய்களை போக்கி வைப்பான், உலகத்தில் இன்பமான வாழ்க்கையை கொடுப்பான். இன்னைக்கு பார்க்கிறோம், உலகத்தை ஆட்சி செய்கிறது யாரு? முஸ்லீம் அல்லாதவங்க. ஏன்? அவங்களுடைய நன்மையுடைய கூலியை இங்கேயே அனுபவிங்க அல்லாஹ் கொடுத்துட்டான். நீங்க செய்கின்ற நல்ல விஷயத்துடைய கூலிகளை உலகத்தில் அனுபவிங்க, மறுமையில் உங்களுக்கு எதுவும் கிடையாது. மறுமை என்பது அது கலிமா சொல்லி முஸ்லீம் ஆகி அமல் செஞ்சவங்களுடைய நன்மைகள் மாத்திரம்தான் அது மறுமையில் பிரயோசனம் அளிக்கக்கூடிய. எனவே மதிப்புக்குரியவர்களே, இந்த அளவுடன் இந்த நிகழ்வை நாம் நிறைவு செய்கின்றோம். வல்லவன் ரஹ்மான் இந்த சூறாவை புரிந்து மறுமைக்காக வேண்டி நல்லமல்கள் செய்து அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை அடைந்தவர்களாக நாளை மறுமையில் இப்படிப்பட்ட பயங்கரமான துன்பங்கள் இருந்து பாதுகாக்கப்பட்டு எந்த கேள்வி கணக்கும் இல்லாமல் சொர்க்கம் போகின்ற கூட்டத்தில் அல்லாஹ் நம்மையும் நம்மளது குடும்பங்களையும் சமூகங்களையும் முழு முஸ்லிம் சமூகத்தையும் முழு உலக மக்களையும் அல்லாஹ் ஆக்கி அருள்வானாக. வஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.